வாழ்க வளமுடன். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற வாக்கியத்த சிந்திச்சு பார்க்கலாம். இந்த வாக்கியத்த நம்ம மிக பணிவோடு கூட இப்படி சொல்றோம். எப்படி? கடவுளால் நம்மை கைவிட முடியாது. எப்படின்னு ஒரு சின்ன கதை மூலியமா பார்க்கலாம். அக்பரோட அரசவையில புலவர்கள் எல்லாரும் அக்பர புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. அப்போ அக்பருக்கு ஒரு ஆசை வருது. பீர்பால் இந்த இடத்துல நம்மளைய பத்தி ஏதான்னு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. பீர்பால் கிட்ட கேட்கும்போது, பீர்பால் இவ்ளோ புலவர்கள், இவ்ளோ உயர்வா சொன்ன பிறகு நம்மளால என்ன சொல்லிற முடியும்? அப்படின்னு யோசிச்சு, நீங்க கடவுள விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்களாம். அத கேட்ட அக்பருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க கடவுள விட உயர்ந்தவர்ன்னு எப்படி சொல்லலாம்? அப்படின்னு கோவப்பட்டு, நான் உங்கள இந்த ராஜ்யத்துல இருந்தே வெளியேத்துறேன் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா, அக்பருக்கு கடவுளுக்கு ஈக்குவலா கூட சொல்லக்கூடாதுங்கிற கொள்கை உடையவர். அப்படி இருக்கும்போது கோவப்பட்டு, நான் உங்களை ராஜ்யத்துல இருந்து வெளியேத்துறேன்னு சொன்னோனே, பீர்பால் சொல்றாரு, "பாத்தீங்களா? நான் சொன்னது கரெக்ட் ஆயிருச்சு. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா, உங்க ராஜ்யத்துல இருந்து என்னைய வெளியேற்றிற முடியும். ஆனால் கடவுளால அப்படி முடியுமா? நான் என்ன தப்பு பண்ணாலும், நான் எப்படி இருந்தாலும், நான் எவ்ளோ சின்னவனா இருந்தாலும், எவ்ளோ பெரியவனா இருந்தாலும், கடவுள் அவரோட ராஜ்யத்திலிருந்து என்னைய தூக்கி எறிய முடியுமா?" அப்படின்னு கேட்டாராம். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது? கடவுளால் நம்மை கைவிட முடியாது. இந்த ஒரு உயர்ந்த சிந்தனைய தன்னம்பிக்கையோடு பிடிச்சுக்கிட்டு வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.